சில்லுக்கு சிக்கா 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 சில்லுக்கு சிக்கா பூமரே படம் நடிச்சு படம் பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரஜினிகாந்த் படத்துல நானு அண்ணன் எல்லாம் நடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தை நடிக்க போனோம். பட் ஹாரர் இல்லாம நல்லா காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியா போகும், செகண்ட் ஹாஃப் நல்லா ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஷோ போகும். நானும் நிறைய இதுல பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அதை பத்தி சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். ரஜினி கேங்க் இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல எனக்கும் வாய்ப்பளித்த டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. இதுல முக்கியமா அந்த கேரக்டர் வாங்கி கொடுத்தது தம்பி கிருஷ்ணா. அந்த இதுக்கு தெளிவு கரெக்டான டைம்ல லாபப்படுத்தி ஒரு விஷயங்களுக்கு இதுவரை நிறைய போலீஸ் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்த டைம்ல இப்போ இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான ரோலை வந்து டைரக்டர் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. அனைவரும் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை அனைவரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. ரஜினி கேங் படம் சூப்பரா தான் இருக்கு. அது எப்படி சொல்றது, நீங்க ஃபன்னா வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த டார்க் காமெடிஸ் கொடுத்துருக்காங்க, அது புரியறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சு சிரிப்பாங்க. மத்தபடி வந்து முனிஷ்காந்த், ஒரு கூல் சுரேஷ், மொட்டை ராஜேந்திர பார்ட்லாம் வந்து யூஸ்வலாவே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா படத்துலயும் இந்த படத்துலயும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருந்தது. பரவாயில்ல, இந்த படத்துல நல்ல சாங்ஸ் இருக்கு. எப்படி சொல்றது, என்ஜாய் பண்ணாங்க. ஆடியன்ஸே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொமான்டிக் சாங்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து கதைன்னு பார்த்தா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், அது காமெடி. ஆனா இது நான் வந்து காமெடி மூவி நினைச்சுதான் வந்தேன். இதுல ஹாரர் இருக்கும்னு இங்க வந்து பார்த்ததான் தெரிஞ்சது. சோ அது ஒரு ட்விஸ்டா இருந்தது எனக்கு. ஹாரர் கூட பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு காமெடியில கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபன்னா. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது ரொம்ப. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாங்ஸ் ஓகே, ஆனா நம்ம யூஸ்வலா முணுமுணுக்கிற மாதிரி கிடையாது. பட் என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நியூ ஃபேஸஸ், அப்புறம் வந்துட்டு அது இருக்கும்போது பீப்புள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஆனா அவங்க பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. படத்துல வந்து ரெண்டு பேரும் யார் முனிஷ்காந்த் நான் சொல்லுவேன். முனிஷ்காந்த் தான் சொல்லுவேன். அவரது தான் செம்மையா இருந்தது, வெயிட்டா இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் யூஸ்வலா அவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. கூல் சுரேஷ் இதுல வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு இருந்தது. அவரோட காமெடின்றதை விட அவர் பண்ற விஷயம் வந்து ஏதோ செகண்ட் ஹீரோ பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு, மோர் தென் காமெடி. செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பயமுறுத்தல மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காஞ்சனாலாம் பார்த்தா நம்ம ஒரு இது வரும், ட்விஸ்டான ஒரு இது அந்த மாதிரி. என்ன ஒன்னும் அழகான பேய காமிச்சிட்டாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் பேய பயங்கரமா காமிச்சுதான் மேபி எல்லாரும் பயந்துருப்பாங்க. பேய் அழகா இருந்தது. 3.5 அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10க்கு 7 கொடுக்கலாம். ரஜினிகாந்த் படம் பார்க்க வந்தேன். ரஜினிகாந்த் படம் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன் அருமையா இருக்குன்னு சொல்றேன்னா, கலகலப்பு, அரண்மனை, தில்லுக்கு தொட்டு, டிடி ரிட்டர்ன், இது போன்ற பல படங்கள் காமெடியா இருக்கும். அந்த இடத்துல இந்த 2025ல இந்த படமும் இருக்கும்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். இதுல வந்து காமெடி வந்து பற்றால எல்லாருமே இருக்காங்க. மொட்டை ராஜேந்தர் இருக்காங்க, முனிஷ்காந்த் இருக்காங்க, கல்கி இருக்காங்க. அதோட நம்ம அண்ணன் கூல் சுரேஷ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட ஒரு போர்ஷனும் நல்லா இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. அவரு என்ட்ரி கொடுக்கும் போது வெந்து தனிந்தது காடு, ஏற்காடுக்கு வணக்கத்தை போடுன்னு ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 2 hours. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒரு இதா போவோம், நார்மலா போவோம். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஆர்னர் ஃபீல் போயிடும், அந்த பேயோட ஸ்டோரி போயிடும். அதனால அது கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி தெரியும். அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சல்லுன்னு போயிடும். செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா காமெடியா இருக்கும். மொட்டை ராஜேந்திர கவுண்டர் ஃபுல்லா கொடுத்துருப்பாரு. 3 பாட்டுமே அருமையா இருக்கு. அதை முக்கியமா சொல்லணும்னா அந்த 3ஆவது பாட்டு, அந்த பேய் குத்து, ஆண்டனி தாஸ் பாடியிருந்தாரு, அவரும் நல்லா பாடியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சோக்கு சுந்தரி சம்திங் ஜிவி பிரகாஷ் ஐயா பாடியிருப்பாரு, அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓவராலா இந்த படம் நல்லா இருக்கும். எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க.